विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विस्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்பாய். இன்றைய தினம் சம்ஸ்கிருத பிரதமாதர்ஷத்தினுடைய கிளாஸ் நம்பர் 17 இருந்துருக்கும். அஷ்டாதசா பாட்டா கஜஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். கஜஹா அப்படின்னா யானை. அந்த யானை அப்படிங்கிற தலைப்புல என்ன கொடுத்துருக்கா சம்ஸ்கிருதத்துல? கஜஹா. கஜஹானா யானை. அந்த யானை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நமக்கு சம்ஸ்கிருதத்துல கொடுத்துருக்கா, பாட்டமா கொடுத்துருக்கா. அதை தான் பார்க்க போறோம். அஷ்டாதசா பாட்டா கஜஹா. மிருகஜாதௌ கஜோ கரிஷ்டஹ. மிருகஜாதௌ கஜோ கரிஷ்டஹ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, விலங்குகள்ல பல வகையான விலங்குகள் உண்டு. பொதுவா மிருகஹான்னா விலங்குகளுக்கு பேர். அதுல பல வகையான விலங்குகள் இருக்கு. அதுல கஜஹா கரிஷ்டஹா ரொம்ப வசத்தியானது, மேன்மையானது. கரிஷ்டஹான்னா சிறந்தது இல்லையா, ரொம்ப பெரியது. இருக்கிற விலங்குகளே ரொம்ப பெருசானது கூட, சிறந்ததும் கூட. சரி. தஸ்ய பாதாக ஸ்தம்பாக இவ ஸ்தூலாக. தஸ்ய அப்படின்னா அந்த யானையினுடைய பாதாக, பாதகன கால், பாதாக கால்கள், ஸ்தம்பாக தூண்களை போல, இவன போல, ஸ்தூலாக ரொம்ப பெருசானது. தஸ்ய கர்ணௌ ஷூர்பாவிவ விஷாலௌ. அதனுடைய கர்ணவ் அப்படின்னா இரண்டு, கர்ணகான காது, கர்ணவ் இரண்டு காதுகள் எப்படி இருக்கும்னாக்கா சூர்பாவிவ. சூர்பாகனா என்னதுனாக்கா முரம் இல்லையா, முரம் இருக்கு இல்லையா, அந்த அரிசிலாம் புடைப்பா பாருங்க, அந்த முரம். அந்த சூர்பாவிவ விஷாலவ் அவருடைய காதுகளானது முரத்தை போல ரொம்ப பெரியதானதாக காணப்படும். தஸ்ய நேத்ரே தாவது அத்யல்பே. அதனுடைய கண் எப்படி இருக்கும்னாக்கா ரொம்ப குட்டியா இருக்கும். அதனுடைய சரீரத்துல கண் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும். அத்யல்பம். தஸ்ய நேத்ரே இரண்டு கண்களும் எப்படி இருக்கும்? அத்யல்பே ரொம்ப சிறியதாக இருக்கும். அதாபி இருந்தாலும், சஹா அல்பான்யபி வஸ்தூனி திருஷ்டும் சக்னோதி. அதனுடைய கண்கள் சிறியதாக இருந்த பொழுதிலும் அந்த யானையால ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமா குட்டியா இருக்கக்கூடிய வஸ்துக்களை கூட திருஷ்டும் சக்னோதி, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அதனுடைய ஐஸ். பூமௌ ஸ்திதாம் சூச்சிகாமிவ சூச்சிகாம் அப்படி சஹா பஷ்யதி கிருண்ணாதி ச. அதாவது அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, சூச்சிகான நீடில், சூச்சிகான நீடில் சின்ன ஊசி. பூமோஸ்திதாம் சூச்சிகாம் அப்படி சஹா பஷ்யதி கிருண்ணாதி. கீழே பூமியில ஒரு சின்ன ஊசி, நீடெல்லாம் ஊசியை போட்டா கூட அதால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், அதை எடுக்க முடியும். அந்த மாதிரி சாமர்த்தியம் அந்த யானைக்கு உண்டு அப்படிங்கிறத இந்த முதல் பேராகிராஃப்ல கொடுக்குறா. மிருகஜாதௌ கஜோ கரிஷ்டஹா. இந்த விலங்குகள்லேயே பெரிய விலங்குன்றது இந்த யானை. தஸ்ய பாதாக ஸ்தம்பாக இவ ஸ்தூலாக. அதனுடைய இரண்டு பாதங்கள் தூண்களை போல ரொம்ப பெரியது. தஸ்ய கர்ணவ் ஷூர்பாவிவ விஷாலவ். அதனுடைய காதுகள் இரண்டு காதுகளும் முரத்தை போல ரொம்ப பெருசு. தஸ்ய நேத்ரே தாவது அத்யல்பே. அவருடைய கண்கள் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும். அதாபி இருந்த போதிலும், சோ சஹானா அல்பான்யபி வஸ்தூனி திரஷ்டும் சக்னோதி. ரொம்ப குட்டியா சூக்ஷ்மா இருக்கக்கூடிய வஸ்து கூட அதை ஷார்ப்பா பார்க்குமா, பார்க்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. பூமௌ ஸ்திதாம் பூமியில விழுந்திருக்கக்கூடிய சூச்சிகாம் அப்படி சின்ன ஊசியா இருந்தா கூட சஹா பஷ்யதி அதால பார்க்க முடியும். கிருண்ணாதீச்ச அதால எடுக்கவும் முடியும். அந்த மாதிரி சக்தி அந்த யானைகளுக்கு உண்டு அப்படிங்கிறத முதல் பேராகிராஃப்ல கொடுத்துருக்கான்.
அடுத்து நாம பார்க்க போறது அந்த பாடத்துல 2வது பேராகிராஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கோ. அதையேவ கஜஸ்ய சுண்டா, சுண்டான்னா அதனுடைய தும்பிக்கை, அஸ்தஹா அத கையின்னு சொல்லலாம், இதி கரஹா இதி ச வியபதிஷ்யதே. அந்த யானையினுடைய சுண்டான்னா துதிக்கை இருக்கு இல்லையா, அது அஸ்தஹான்னு சில பேர் சொல்லுவா, கரஹா கை அப்படின்னும் வியபதிஷ்யதே, அதை புரிஞ்சுக்கலாம். தேன கஜஸ்ய அஸ்தி கரி இது சம்யே பவதா. அதனால இப்போ அந்த சுண்டான்றது அதனுடைய கை, கரஹான்னு இருக்கும் பொழுது அது அதனுடைய பெயரும் பாருங்களேன், ரிலேட்டடா இருக்கு பாருங்க. அஸ்தஹா அஸ்தி, கரஹா கரி. அந்த அந்த தும்பிக்கை இருக்கிறதுனால அஸ்தி, தும்பிக்கை இருக்கிறதுனால கரி அப்படின்னு அது என்ன பண்றது, சம்யே, இந்த பெயர்களில் அதனுடைய நாமா, நாமானா நேம், இப்படியும் அது அழைக்கப்படும். தேன கஜஸ்ய அஸ்தி கரி இது சம்யே பவதா. சுண்டைவ கஜஸ்ய நாசிகா, அதனுடைய தும்பிக்கை தான் அதனுடைய நாசிகா, நாசிகான மூக்கு, நோஸ். தயைவ ஸ்வசிதி கஜஹா, அந்த தும்பிக்கையின் மூலமாக தான் தன்னுடைய சுவாசத்தை சுவாசிக்கிறது அந்த யானை கஜஹா. சுண்டாயா அக்ரே ரந்திரமஸ்தி, அந்த துதிக்கையினுடைய நுனியில ரந்திரம் அஸ்தி. ரந்திரம்னா ஓட்டை, ஹோல்ஸ் இருக்கு, 2 ஓட்டைகள் இருக்கும் பாருங்க. அதனுடைய துதிக்கிற நடுவுல ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்கு பேர் ரந்திரம்னு பேர். ரந்திரம் அஸ்தி. கஜஹா பிரதமம் சுண்டயா ஜலமாதாய பశ్చాத் தன் முகே நிஷிஞ்சதி. யானையானது முதல்ல அந்த துதிக்கை, சுண்டையான துதிக்கையின் மூலமாக ஜலமாதாய அந்த தண்ணீரை எடுத்து, பశ్చాத் பிறகு, தன் முகே நிஷிஞ்சதி, அது என்ன பண்ணும், முதல்ல இந்த யானை அந்த துதிக்கை மூலமாக ஜலத்தை எடுத்துண்டு, ஜலமாதாய ஜலத்தை எடுத்துண்டு, பశ్చాத் பிறகு, தன் முகே நிஷிஞ்சதி, தன்னுடைய வாயில கொண்டு போய் அதை கொட்டும். முதல்ல துதிக்கையால் எடுக்கும், அதுக்கப்புறம் தன்னுடைய வாயில கொண்டு போய் அந்த துதிக்கை மூலமா அதை பருகும். ஏவம் துவாபியாம் அவயவாபியாம் ஜலம் பிபன்னு கஜஹா த்விபஹா இத்யாக்யாம் பஜதே. இப்போ யானைக்கு த்விபஹான்னு ஒரு பேர் இருக்கு. த்விபஹான்னா என்ன அர்த்தம்னாக்கா, த்விபாதி இது த்விபஹா. முதல்ல ஜலத்தை தன்னுடைய துதிக்கையால எடுக்கிறது, ஸ்வீகரிக்கிறது, அப்படியே நேரா தன்னுடைய வயிற்றுக்கு போயிடுமானா போகாது. அது என்ன பண்ணும், துதிக்கையால எடுத்து தன் முகே நிஷிஞ்சதின்னு பார்த்தோம், அதனுடைய வாயில கொட்டி வாய் மூலமா பருகும். அப்ப என்ன ஆகுது, 2 அவயவங்கள் மூலமாக ஜலத்தை குடிப்பதன் மூலமாக அந்த யானையான த்விபஹா இத்யாக்யாம், ஆக்கியான பெயர். யானைக்கு இன்னொரு பேர் என்ன, த்விபஹா. ஏன் அந்த த்விபஹான்ற பெயர் வந்தது, துவாபியாம் அவயவாபியாம் ஜலம் பிபன்னு அப்படிங்கிறதுனால கஜஹா த்விபஹா இத்யாக்யாம் பஜதே. இந்த மாதிரியான பெயர்களிலும் அது அழைக்கப்படுகிறது. இது எல்லாமே காரண பெயர் தான். அடுத்தது கஜானாம் திருடௌ, கஜானாம் திருடௌ தீக்ஷ்ணௌச்ச துவௌ தந்தௌஸ்தஹா. இந்த யானைகளுக்கு உறுதியான, கூர்மையான, திருடம்னா உறுதி, தீக்ஷ்ணம்னா கூர்மை, ச துவௌ தந்தௌஸ்தஹா. தந்தம், யானைக்கு 2 தந்தங்கள் இருக்கும். அது எப்படி இருக்கும் அந்த தந்தம்னாக்கா, திருடமாவும் இருக்கும், கூர்மையாவும் இருக்கும். ஸ்தஹா, அஸ்தி ஸ்தஹா சந்தி, அதனால ஸ்தஹா த்விவச்சனம். தஸ்மாத் தே தந்தினஹா தந்தாவலாஹ த்விரதாஹ இதி கத்யந்தே. எப்படி யானைக்கு என்ன பேர் கொடுத்தோம், முதல்ல த்விபஹான்னு சொன்னோம். ஏனாக்கா துவாபியாம் அவயவாபியாம் ஜலம் பிபன்னு கஜஹா. அதே மாதிரி இப்போ அந்த யானைக்கு 2 தந்தம் இருக்கிறபடியினால அதனுடைய பெயர் என்னவாக அழைக்கப்படுகிறது, தந்தினஹா தந்தாவலாஹ த்விரதாஹ அப்படிங்கிற பெயர்கள்லாம் யானைக்கு பொருந்தும். இது கத்தியந்தே.
என்று சொல்லப்படுகிறது யானைக்கு. ஷில்பினஹா கரிணாம் தந்தைஹி ரம்யானி மகார்கானி வஸ்தூனி நிர்மாந்தி. ஷில்பினஹனா இந்த சிற்பத்தெல்லாம் பண்றா பாருங்க சிற்பி. அவ என்ன பண்றா, கரிணாம் தந்தைஹி யானையினுடைய தந்தத்தை, ரம்யானி மகார்கானி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடிய அது ஒரு வஸ்துவா மாத்திரா. நிறைய இடத்துக்குலாம் போய் பார்த்தேன்னா தந்தத்துல எல்லாம் நிறைய ஆர்ட் பண்ணியிருப்பா, ஓவியெல்லாம், அதாவது ஓவியமும் வரைஞ்சிருப்பா. சிற்பிகள் அதை ஓட்ட போட்டு அதுல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் உண்டு பண்ணியிருப்பா. வஸ்தூனி நிர்மாந்தி, அதை மேக் பண்ணக்கூடிய யாரு, அந்த சில்பினா. கரேனூனாம் தந்தௌ நஸ்தஹா. பாருங்க, கரிணாம் தந்தைன்னு பார்த்தோம். அப்போ இந்த தந்தம்ன்றது எதுக்கு இருக்கும் எதுக்கு இருக்காதுனாக்கா, கரேனுன்றது ஃபீமேல் யானை, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது, ஆண் யானைக்கு தான் உண்டு. கரேனுன்றது ஃபீமேல், கரிணகான்றது மேல், கரேனு அப்படின்றது ஃபீமேல். தந்தௌ நஸ்தஹா, அதுக்கு தந்தமானது கிடையாது. यद्यपि गजा वन्या जंतवः तथापि ते जनैः कौशलेन गृह्यन्ते शिक्ष्यन्ते च. இந்த யானைன்றது என்னதான் காட்டு அதை பிரிப்பா இல்லையா, வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிப்பா இல்லையா, அந்த மாதிரி இது என்னதான் காட்டு விலங்கா இருந்தா கூட ஜனங்கள் என்ன பண்றா, அவளுடைய கௌசலத்தால அதை பிடிச்சின்னு வரா. பிடிச்சிருந்தோட வரதோடு இல்லாம சிக்ஷன் தேச்ச, அதுக்கு சிக்ஷணமும் கற்றுக் கொடுக்குறா, எப்படிலாம் பழகுறா இல்லையா. ஒரு விலங்கு காட்டிலேருந்து பிடிச்சின்னு வர்றது கஷ்டம். சில வைல்ட் அனிமல் ஃபார் டொமஸ்டிக் அனிமல் சொல்லுவா இல்லையா, அந்த ரீதியில் காட்டு விலங்குகளை நம்ம பிடிச்சின்னு வர முடியாது. ஆனா இவ என்ன பண்றா, தன்னுடைய சாமர்த்தியத்தால் அந்த யானைகளை கௌசலேன கிரகியந்தே சிக்ஷந்தேச்ச, அதுக்கு கற்பிக்கவும் கற்பிக்கிறா. அதனால சாது சிக்ஷமானாஸ்தே ஜனைஹி கர்த்தும் அசக்கியானி கர்மாணி குர்வந்தி. இப்போ அதுக்கு நாம சிக்ஷையை கத்து கொடுத்துட்டா நம்மளால பண்ண முடியாத விஷயத்தை கூட அது பண்ணும் இல்லையா. இப்ப நம்ம இதெல்லாம் பாக்குறோம், இந்த பெரிய பெரிய மர டிப்போலாம் வச்சுருக்கா பாருங்க, டிம்பர் டிப்போ மர டிப்போலாம் சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த யானைகளை வச்சுட்டு என்ன பண்ணுவானாக்கா, அவளால் தூக்க முடியாத வஸ்துக்கள்லாம் அந்த யானைக்கு ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலமா அதை தூக்குவா இல்லையா. இந்த டிம்பர் லாரின்னு சொல்ல பாருங்க, அதெல்லாம் தாரு, இந்த மரம் சம்பந்தப்பட்டதெல்லாம் மரத்தை தூக்கும். அந்த மாதிரி இந்த விஷயத்த அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை பண்ண வைப்பா. அது அதால பண்ணும், நம்மளால முடியாதது கூட இல்லையா. சிக்ஷமானாஸ்தே ஜனைஹி கர்த்தும் அசக்கியானி கர்மாணி, பண்ண முடியாத செயலை கூட குர்வந்தி யாரு, அந்த எது வெல் ட்ரைன்டோ அது பண்ணும். அப்புறம் குருதராணி தாரூணி கருஷந்தி, ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய மரம், பெரிய மரத்தை கூட அது என்ன பண்ணும், அழகா தூக்கி வந்து போடும். நம்மளால அதை அசைக்க கூட முடியாது. அந்த மாதிரியான விஷயத்தை அந்த யானைகளானது பண்ணுமா. சிக்ஷிதா அப்படி கஜாஹா ததா ததா மதேனோன்மாத்யந்தி. என்னதான் அதுக்கு நாம நிறைய விஷயங்களை கற்பிச்சு கொடுத்தா கூட சில நேரங்கள் அதுக்கு மதம் அப்படிங்கிறது பிடிக்கதான் செய்யும். ஏன்னா சுபாவேன அதை மாற்ற முடியாது இல்லையா. ட்ரைனிங் வேணா கொடுக்கலாம், அதை கூட்டுன்னு வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை அதுக்கு சிக்ஷிக்கலாம், கற்பிக்கலாம். ஆனா மதம் அப்படிங்கிறது அதுக்கு இயல்பாகவே ஏற்படக்கூடியது. சிக்ஷிதா அப்படி அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தா கூட யானைக்கு அந்த மதோன்மாத்யந்தி, அந்த மதம் அப்படிங்கிறது அப்பப்போ வரதான் செய்யும். ததா அப்பொழுது என்ன பண்ணுவா, தானு அதோரலாக என்ன நிஷிதேன அங்குஷேன, அந்த யானைக்குன்னு பராமரிக்கிற ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், அந்த யானை பாகன் அதுக்குன்னு ஒரு அங்குஷத்தை வச்சுட்டு இருப்பான். அந்த அங்குஷேன நியந்திரயந்தி, அதை வழி நடத்துவான். அந்த அங்குஷத்தை அவன் பிரயோகிச்சான்னா அப்பப்ப அதுக்கு மதம் அப்படிங்கிறது ஏற்படும். தன் ஒரு விலங்கு அப்படிங்கிறதுக்கு அது என்ன வரும்பொழுதுல அது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும் பொழுது அந்த யானை பாகன் என்ன பண்ணுவான், அந்த அங்குஷம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை வச்சுட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுவானா இல்லையா. பெரிய அது அங்குஷம் சின்னதாக தான் இருக்கும், யானை பெருசாக தான் இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட யானை அந்த சின்ன அங்குஷத்துக்கு கட்டுப்படும். இப்படியாக என்ன பண்ணியிருக்கா, இந்த அஷ்டாதசா பாட்டகா, அதில் கஜகா
அப்படிங்கிற அந்த யானை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு அது சம்பந்தமா நிறைய நமக்கு கொடுத்துருக்கான் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே படிச்சுட்டே வந்தோம்னாக்கா நிறைய சப்தங்கள் நமக்கு ஃபெமிலியர் ஆகும். ஸோ நம்ம நோக்கமே அதான். நீங்க பாருங்க, யானை அப்படிங்கிற பதத்துக்கே அஸ்தஹா, அதாவது அஸ்தி, கரி, தந்தினஹா, தந்தாவலாக, அதே மாதிரி த்விரதாக அப்படிங்கிறமான பெயர்கள் அந்த யானைக்கு உண்டு. திபஹா, ஏன் அந்த பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம், அதுக்கு துதிக்கே இருக்கிறதுனால இந்த பேர்லாம் வருது, அஸ்தி கரின்னு. அதே மாதிரி அது 2 துவாபியாம் அவயவாபியாம் ஜலம் பிபன்றதுனால கஜஹா, அதுக்கு என்ன பேரு, த்விபஹான்ற பேர் வருதுன்றது தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தந்தினஹா, தந்தாவலாக, த்விரதாக ஏன் வருதுனாக்கா அதுக்கு கஜானாம் திருடௌ தீக்ஷ்ணோச்ச தௌ தந்தௌஸ்தஹா தஸ்மாத் தே தந்தினஹா தந்தாவலாக த்விரதாக இது கத்தியந்தே அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம் இன்றைய தினம் இந்த யானை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு அது சம்பந்தமான விஷயங்களை நாம தெரிஞ்சிடும். அடுத்த வகுப்புல நாம இது அஷ்டாதசா பாடகா, அப்புறம் ஏகோன விம்சகா லெசன் நம்பர் 19 அப்படிங்கிறது தசமூடாக அப்படிங்கிற பாடமானது வருது. அந்த பாடத்தை அடுத்த வகுப்புல நாம என்ன அப்படிங்கிறத ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ இந்த லெசனை நீங்க என்ன பண்ணுங்கோ, அபியாசம் பண்ணுங்கோ, படிச்சு பாருங்கோ. நான் அதை குரூப்ல ஷேர் பண்றேன், நீங்க அது ஹோம்ஒர்க்கா எழுதி அனுப்புங்க. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். தாசன். தன்யவாதாக. ధన్యవాదాः స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాः స్వామి. ధన్యవాదాలు స్వామి.